உலக மக்களே வணக்கம். இல்லந்தேடி கல்வி கேட்டீங்களா மக்களே? கல்வித்துறையை கேட்டீங்களா? அப்புறம் இந்த பள்ளிக்கூடம், காலேஜ், தனியார் இருக்குது, அரசு இருக்குது. அதில் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? நீங்கள் பூரா என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் மக்களே. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா, நான் ஒரு வாத்தியாராக இருந்தேன்டா, மொத்தம் இருக்க பசங்களை பூரா லாக் பண்ணிடுவேன். சரிங்களா? டீச்சரு வாத்தியார் எத்தனை பேர் இருக்கீங்க? இது நீங்கள் தடுத்து நிறுத்தினீங்களா? சொல்லுங்க. வாத்தியார் சொல்லுங்கள், டீச்சர் சொல்லுங்கள், பிரின்சிபால் சொல்லுங்கள், கல்வித்துறை அமைச்சர் சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை டீச்சர் சார் இருக்கீங்க? எத்தனை வாத்தியார் சார் இருக்கீங்க? நீங்கள் என்ன வேலை செய்வீங்க? இல்லை நீங்கள் அங்கே போவீங்களா? இல்லை அதுக்கு தனி டீச்சர் வாத்தியாரா? ஏற்கனவே கிராமத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது. சரிங்களா? தாலுகாவில் இருக்குது, சிட்டியில் இருக்குது. அப்படி இல்லம் தேடி போகிறான்டா, அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட யார் வருவா? மக்களை சொல்லுங்க. இது சரியா? அவர் வாட்டுக்கு என்ன பேசிக்கிருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சொல்லுங்க. டீச்சர், வாத்தியார், பிரின்சிபால் சொல்லுங்க. இந்த திட்டம் உங்களை பாதிக்குமா பாதிக்காதா சார்? எத்தனை குடும்பம் சார் இருக்கீங்க இந்த வாத்தியார், டீச்சரு? உங்கள் குடும்பத்தை பற்றி தமிழ்நாட்டு முதல்வருக்கு கவலை இல்லையா? சொல்லுங்க. நம்மளுக்கு வேலை கொடுத்தா நல்லதா? என்றைக்கே ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுத்தா நல்லதா? டெய்லி 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறது நல்லதா? இல்லை என்றைக்கே ஒரு நாள் 1000 ரூபா கொடுக்குறது நல்லதா? கேளுங்க. இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், என்ன நோயின்னு கேட்பார். நம்ம சொன்னது தான் அவர் ஊசி மருந்து போட்டுடுவார். இந்த முதலமைச்சர், பிரதமர் டாக்டர் மாதிரி தானே, நம்ம கேட்குறது தானே செய்யணும். அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு இருந்தா உனக்கு 25 காசு இந்தா